திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விசுவாச வருடம் சித்திரை மாதம் 24ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 7ஆம் நாள், கிழமை புதன்கிழமை, நட்சத்திரம் பூரம், சந்திராஷ்டமம் திருவோணம், யோகம் அமிர்த யோகம், நித்திய யோகம் வியாகதம், கரணம் கரசை, திதி தசமி. வார சூலை வடக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால். சுப வேளைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை மற்றும் இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று ஆலய சிறப்பு வழிபாடுகள்: சித்த கன்னிகா பரமேஸ்வரி பூஜை, மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திக்விஜயம், திருப்பழந்தாள் சிவபெருமான் திருக்கல்யாணம், திருத்தணி ஸ்ரீ சிவபெருமான் ரத உற்சவம், தூத்துக்குடி ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு உருகு சட்ட சேவை. உங்களுக்கான இன்றைய தினசரி பலன். மேஷம், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகள் விஷயத்தில் மகிழ்ச்சியும் பெருமைகளும் உண்டாகும். அரசு காரியங்களில், அரசு விஷயங்களில் அனுகூல காரியங்கள் நடக்கும், சாதகமாக இருக்கும். பணப்பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும், நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். புதிய பொறுப்புகளால் அலைச்சல்கள், விரயங்களை சந்திக்க நேரிடும். செலவு அதிகமானாலும் இன்று கடன் வாங்குவதை தவிர்க்கவும். வருமானங்கள் நன்றாக இருந்து வருமானங்களுக்கு இணையாக செலவுகள் இருக்கும். இருந்தாலும் அதை நீங்கள் கடன் வாங்கி செலவு செய்வதை தவிர்க்கவும். ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். சகோதரரிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தாய் வழி ஆதரவு உண்டாகும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணை அவருடைய செலவுகளை சகித்து அவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. ரிஷபம், உங்களுடைய நீண்ட நாள் திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும். உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் செயலாக்கப்படுவதற்கு சில கால விரயங்களும் அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். உறவினர்களால் உங்களுக்கு சில சங்கடங்கள் வந்து சேரலாம் அல்லது செலவுகள் கூடலாம். சகோதரரின் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தைரிய குறைவு உண்டாகும். நல்ல தகவல்கள் வர தாமதமாகும். சில மாற்றங்களை செய்ய தடை தாமதங்கள் ஏற்படலாம். விருப்பங்கள் நிறைவேற தடைகள் உண்டாகும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையாளர் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுனம், நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் சிறப்பான லாபத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். தைரியம், நீங்கள் செய்யக்கூடிய துணிச்சலான காரியங்கள் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். புதிய நபர்கள் வந்து அறிமுகமாவார்கள். உங்களுடைய திட்டங்களில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. அவசரமாக பதட்டமாக பேசுவதை தவிர்க்கவும், தரம் தாழ்ந்து பேசுவதை தவிர்க்கவும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களால் சில சங்கடங்களை
சந்திக்க நேரிடலாம். வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். குழந்தைகளுக்காக சில தியாகங்கள், அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். கடகம், புதிய நபர்களை சந்திப்பீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். உங்களுடைய கனிவான பேச்சினால் எல்லோரையும் கவர்ந்தெழுப்பீர்கள். பணப்பழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கும். நல்ல பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். உங்கள் வாக்குவன்மையால் காரியங்களை சாதித்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய சுய சிந்தனை அதிகரிக்கும். சகோதரர் உங்களை மிகவும் சார்ந்திருப்பார். எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் வந்து நிற்பார். இருந்தாலும் உங்களால் முடியும் என்றால் செய்யுங்கள், இல்லாவிட்டால் தவிர்த்து விடுங்கள். நீங்கள் செய்யும் மாற்றங்களுக்கு தடைகள், தாமதங்கள் ஏற்படும். வளர்ச்சிகளில் சில தடைகள் ஏற்படும். உங்கள் தொழிலில் சில தடை தாமதங்கள் ஏற்படும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். சிம்மம், இன்றைக்கி நீங்கள் என்ன தான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக ப்ளே பண்ணாலும், இல்லாட்டி ரொம்ப வெட்டேத்தியாக விரக்தியாக பேசிகிட்டு இருந்தாலும், உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய திறமைகளும் உங்கள் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய நேர்த்தியினால் உங்கள் செல்வாக்கு கண்ணாமண்ணான் உயரப்போகுது. மேற்கொண்டு நீங்கள் செய்கிற செயல்களை எல்லாமே உங்களுக்கு ஒரு வருமானத்தையும் லாபத்தையும் தரப்போகிறது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அது யாருமே உங்களை வேண்டான்னு வைக்க மாட்டாங்க. பேச்சில் வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர, உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதனால அனைவரும் உங்களை ஆதரித்து உங்களுக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்தை கொடுப்பார்கள். நீங்களும் பேச்சில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி பேச்சினை திறமையை கூட்டினால் அது அந்த அந்தஸ்து இன்னும் மிகப்பெரிய அந்தஸ்தாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கி குடும்பத்தில் பிரிவில் ஏற்படுத்துவதற்கு பதிலாக பேசி தீர்த்துக்குவாங்க. பேசி தீர்க்கணுன்னா அது ஊதி பெருசாகக்கூடாது. நல்ல விதமாக பேசி சுமூகமாக பேசி தீர்க்கணும். குழந்தைகள் விஷயத்தில் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கிறார்கள். கன்னி, உங்களுக்கு பிரச்சனை இன்றைக்கி நீங்களே தான். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து செய்ய வேண்டிய காரியங்களில் கவனத்தை செலுத்தினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நீங்கள் வேண்டாததெல்லாம் விஷயத்தை வந்து இழுத்து போட்டு கவலைப்பட்டுருப்பீங்க. அதனால் பிரச்சனைகள், எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு அதிகமாகும். பிறர் விஷயத்தில் தலையிட வேண்டாம். அவங்கவுங்க விஷயத்தை அவங்கவுங்க பாருங்கள். பிறர் வேலைகளையும் நீங்கள் எல்லா வேலையும் நான் செஞ்சு தானே சொல்லி நீங்கள் வேலையை இழுத்து போட்டு செய்கிறத விட்டுடுங்க. அது மாதிரி பிறர் விஷயத்தில் தலையிடுவது, பிறர் வேலையை இழுத்து போட்டு செய்வது, தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் இன்றைய நாட்கள் உங்களுக்கு மிக அருமையாக இருக்கும். குழந்தைகளின் திறமைகள், செயல்பாடுகள் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, புகழ், பாராட்டு இவற்றையெல்லாம் பெற்றுத்தரும். அவர்களால் உங்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை கூடும். இவன் தந்த எண்ணூற்றான் கொள் சொல் மாதிரி அந்த குரலுக்கு ஏற்ப இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் சமூகத்தில் உண்டாகும். சகோதரர் வளர்ச்சி உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். துலாம், எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். சில பிரச்சனைகள், சிக்கல்கள் வந்தால் அதையெல்லாம் சமாளித்து வருமானத்தில் லாபத்தை அதிகரிக்கும் நோக்கோடு உங்களுடைய செயல்கள் என்று இருக்கும். தொழிலில் அவசரமான செயல்கள், துணிச்சலான செயல்கள்னு ரிஸ்க் எடுக்கிற வேலையெல்லாம் தவிர்த்துடுங்க. யாரையும் நம்பாதீங்க. உங்கள் செயலை நீங்கள் தான் செய்யணும். பிறட்ட விஷயத்தை விட்டு நீங்கள் செய்யலாம்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயம் நல்லபடியாக முடியாது, அல்லது எதிர்பார்த்த பலனை தராது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இன்றைக்கி ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கும். கடின உழைப்பு அவசியப்படும். தொழிலில் பிரச்சனை கொடுக்குறவங்களையெல்லாம் இன்றைக்கி அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களையெல்லாம் கலைந்து எடுப்பீர்கள். தேவையற்ற கடன்களை, தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் இருப்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. சகோதரர் செயல்பாடுகள் திருப்தி இல்லாத நிலையை தரும். வாழ்க்கை துணையுடைய ஆளுமை உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருக்கும். விருச்சிகம், தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். தொழிலில் அழுத்தங்கள் உண்டாகும்.
ஒர்க்லோடு இன்க்ரீஸ் ஆகும். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் இழுபறிகள் இருக்கிறதுனால அதெல்லாம் இன்றைக்கி உங்களை தள்ளி போடுங்க. நண்பர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. கணக்கு வழக்குகளை கரெக்டாக இருக்கணும், இல்லாட்டி பிரச்சனைகள் உருவாகும். வியாபாரம், வணிகம் இவற்றில் கவனமும் கண்காணிப்பும் தேவை. இல்லாவிட்டால் லாபத்தை சந்திப்பதில் சில சரிவுகள் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் செல்வாக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. குழந்தைகள் திட்டமிட்டு செயல்படுவதால் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற அதிக உழைக்க வேண்டி வரும். சகோதரர் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணை அனுகூலமும் ஆதாயம் உண்டாகும். மனைவி வழி லாபங்கள், ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தனுசு, நீங்கள் நினச்ச காரியங்களை நீங்கள் நினச்சபடி முடிக்க போகிறீங்க. தொழிலில் நீங்கள் நினைத்த இலக்குகளை, லட்சியங்களை, டார்கெட்லாம் ஈஸியாக ரீச் பண்ணுவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கோங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகளின் சுமை அதிகரிப்பதால் உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். மகரம், என்ன தான் உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரித்தாலும், உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தினாலும் கூட இன்றைய நாளில் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகும். பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திக்கும். ஆனால் அதெல்லாம் சமாளித்து வெற்றிகரமாக வருவீங்க. இப்படி இருந்தாலும் அது ஒரு மனசளிப்பை தரும். உறவினர்களுடைய ஆளுமை அதிகரிப்பதனால உங்கள் விஷயங்களை தலையிடுவதை தவிர்த்து விடுங்க. வந்தால் டீ, டிஃபன், காஃபி ரேஞ்சில் அனுப்பிச்சி விட்ருங்க. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் விஷயத்தில் அவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலம் ஆதாயத்தையும் தரும். தொழில் வளர்ச்சிக்காக சில அந்நிய மொழி பேசுபவர்கள், அந்நியர்கள், பெண்கள், அதிகாரிகள் இன்னும் உங்களுக்கு எல்லோரும் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தையோட விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பீங்க. சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையோட வாக்குவாதங்களை தவிர்ப்பது, அவருடைய அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. கும்பம், இன்றைக்கி ஒரு தெளிவான திட்டங்கள், சிறப்பான முயற்சிகள், கடின உழைப்பு இவற்றால் உங்களுடைய வெற்றிகளை குவிக்க போகிறீங்க. அரசு வழி காரியங்கள், அரசு காரியங்கள் எல்லாம், அரசு உதவிகள்லாம் நன்றாக கிடைப்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். நண்பர்களை மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். அப்படி நண்பர்களை மாற்றும்போது, நட்பு வட்டம் விரிவடையும் பொழுது, புதிய நபர்களை சேர்க்கும் பொழுது அவருடைய பின்புலத்தை ஆராய்ந்து மிகவும் ஜாக்கிரதையாக அவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். நண்பருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. குழந்தைகளோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. குழந்தைகளோட வளர்ச்சிக்காக பாடுபடுவீங்க. பிரச்சனைகள், எதிர்ப்புகள் எது வந்தாலும் சமாளித்து இன்றைக்கி வெற்றி காண போகிறீங்க. குழந்தைகளின் திறமை, செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். வாழ்க்கை துணை ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை அனுசரித்து செல்லவும். ஏன்னால் அந்த ஆளுமை உங்களுக்கு ஆதரவாகவும் ஆதாயமாக இருக்கிறதுனால அதை அனுசரித்து செல்வது இன்னும் சிறப்பு. மீனம், குடும்பத்தில் உங்களுடைய ஆளுமை அதிகரிக்கும். அதிகார பேச்சு, ஆணவ பேச்சு அதிகரிக்கும். அதை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிச்சிடலாம். குடும்ப பிரச்சனையை சமாளிப்பதற்கு நண்பர்கள் உதவுவார்கள். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். பெரியோர்களை மதித்து நடக்கவும். கடின உழைப்பினால் பொருட்கள் ஈட்டுவது, லாபங்கள் ஈட்டுவது, வருமானம் ஈட்டுவது நன்றாக உண்டாகும். அரசு வழி காரியங்கள், அரசு விஷயங்கள் எல்லாம் பேசியே இன்றைக்கி காரியத்தை சாதிச்சிருவீங்க. உங்களுடைய ஆளுமைத்தன்மை வெளிப்படுத்தப்படும். குழந்தைகளின் வளர்ச்சிக்காக இன்றைக்கி பாடுபடுவீங்க. சகோதரருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையோடு மட்டும் கொஞ்சம் பேசுகிறது கூட பார்த்து பேசுங்க. இல்லாட்டி அது ஒரு தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் மிக மிக ஜாக்கிரதையாக இன்றைய நாளை கடந்து போகும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும், பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன்
செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.